தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறைவா, இந்த காலை பொழுதிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இன்றைய மைய வசனம் சங்கீதம் 63:1 சொல்லுகிறது, கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகிறது. தானியேலின் ஜெப வேளை. நாள்தோறும் 3 வேளை முழந்தாள் படியிட்டு கடவுளை புகழ்ந்து ஆண்டவரிடம் மன்றாடினார். காலை மதியம் மாலை வேளை. எனவே சிங்கக்குகை வந்தாலும் தானியேல் ஜெபித்தார். தாவீதின் ஜெப வேளை. சங்கீதம் 55:17. மாலையிலும் காலையிலும் நண்பகலிலும் நான் புலம்பி அழுவேன், அவர் என் குரலை கேட்பார். ஒரு நாளைக்கு 3 தடவை தேவனோட அப்பாயின்மெண்ட். ஜபம் டைம் பாஸ் அல்ல, இட் இஸ் அன் அப்பாயின்மெண்ட். ராஜாவை பார்க்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ராஜாதி ராஜாவை பார்க்க டைம் ஃபிக்ஸ் பண்ணலாமா? உம்மை தேடி வந்தேன் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை மட்டும் அல்ல, நான் தேவனையே தேடுவேன். மார்க்கு சுவிசேஷம் 1:35-37 இயேசு அதிகாலையில் ஜெபிக்க போனார். சீசர்கள் எல்லோரும் தேடுகிறார்கள். அற்புதத்தை தேடினாங்க. இயேசு பிதாவை தேடினார். நீ என்ன தேடுற? மத்தேயு 6:33 சொல்வதை போல, முதலில் தேடுங்கள், நீங்கள் அவமானத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். தேவனை தேடு, தேவனை தேடு, தேவனை தேடு. வேலைக்காக, கல்யாணத்துக்காக, வியாதிக்காக, ஒரு பிரச்சனைக்காக மட்டும் ஜெபிக்காத, அவருக்காக ஜெபி. கொடுக்கிற வர கிடைச்சிட்டா கொடை தானா வரும். அவருக்காக ஜெபி. நான் வந்துட்டப்பா, தூரத்தில் இருந்து அல்ல, அவருடைய சமூகத்துக்கு வரப்பா. யாக்கோபு 4:8 சொல்வதை போல கடவுளிடம் நெருங்கி வாருங்கள், கடவுளிடம் நெருங்கி வாருங்கள், அவரும் உங்களிடம் நெருங்கி வருவார். நீ ஒரு அடி எடுத்து வச்சா தேவன் ஓடி வருவார். லூக்கா 15:20 வாசிக்கிறோம். லூக்கா 15 ஊதாரி மைந்தன் ஓடி வருகிறார். தேவன் ஓடி போய், தந்தை ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். எபிரேயர் 4:16 சொல்வதை போல துணிவோடு அவருடைய அரியணையை அணுகி வருவோம். எனவே நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற வேளையில் உதவும் அருளை கண்டடைவோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவோடு அணுகி செல்வோம். பயப்படாம வா, அப்பா கூப்பிடுறார். பயப்படாம வா. ஜபம், அதிகாலை ஜபம், தேவ சமூகம். ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி அல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் அப்பாவோட பேசக்கூடிய அந்த அருமையான சந்தர்ப்பத்தை. ஜப வேளை தவறுனா என்ன நடக்கும்? பலன் இல்லாமல் போகும். ஏசாயா 40:33 சொல்வது போல, ஜெபிக்காதவன் கழுகாக இருக்க முடியாது, கோழி பறக்க முடியாது, சோதனையில் விழுந்துருவேன். ஜெபிக்க தவறினா மத்தேயு 26:41 சொல்வதை போல இயேசு சொல்கிறார், விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது சோதனைக்கு உட்பட மாட்டீர்கள். ஜெபிக்காத பேர் சபிச்சான். ஆமன் பாதர்களே, வழி தெரியாமல் தவிப்பேன். நீதிமொழிகள் 3:6 சொல்லுகிறது,
எல்லா வழியிலும் அவரை நினைவில் கொள். உன் பாதைகளை அவர் செம்மையாக்குவார். ஜெபிக்கிற ஜிபிஎஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஜெபிக்கிற ஆண்டவர்கிட்ட கேளு. ஜெபிச்சுட்டு ஆண்டவர் சமத்தில் அவருடைய ஜெப வேலை எப்படி இருக்கணும்? தனிமையில் ஜெபிக்கும். மத்திய 6:6 சொல்வதை போல நீயோ இறைவனிடம் வேண்டும் பொழுது உன் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து ஜெபி. ஃபோன் ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு, ஜீசஸ் ஆன் பண்ணி வை. தாகமாக இருக்கணும். உன்னுடைய ஜெப வேளையில் தாகமாக இருக்கணும். சங்கீதம் 42:1 சொல்வதை போல கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. வெறும் உதட்டினால் அல்ல, உள்ளத்தினால். இவருடைய உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவருடைய உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான். அப்போ ஆண்டவரை தரிசிக்க ஒரு தரிப்பு தேவை. தரிப்பு என்ன? சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, வாழாதிருந்து நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீ பேசுகிறது மட்டுமில்லை, தேவன் பேசுகிறத கேளு. உன்னுடைய மன்றாட்டு விண்ணத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்காத, தேவனோட என்ன பேசுகிறான்னு கேளு. அப்பா இயேசுவே, இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். சூராது ஜெபித்திட வரம் தாருமே. என்னுடைய சோம்பல் அகற்றுங்கப்பா. சோராது ஜெபிக்கக்கூடிய வரத்தை தாங்கன்னு சொல்லி எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்த நாளில் நான் ஆசீர்வாதத்தை தேடினேன், ஆனால் உம்மை தேடலப்பா. எனக்கு என்ன கிடைக்கும்னு தேடினேன், ஆனால் உம்மை தேடலப்பா. இதோ இந்த நாளில் டைம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். உண்மை தேடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னேன். இனி நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆண்டவரே, சங்கீதம் 63:1 போல என் உயிர் உன்மீது தாகமாக இருக்கு, வறண்ட நிலம் போல உமக்காக ஏங்குறேன்னு சொல்லிட்டு என் காலை ஜெப வேளை மறுபடியும் நான் விட்டு போயிருந்தா அதை திருப்பி தாங்க ஆண்டவரே. என் காலை ஜெப வேளை நான் விட்டு போயிருந்தா அதை எனக்கு திருப்பி தாங்க. மதிய ஜெப வேளை நான் விட்டு போயிருந்தா அதை எனக்கு புதுப்பிங்க. மாலை ஜெப வேளை நான் விட்டு போயிருந்தா அதை நீங்கள் பற்ற வைங்க ஆண்டவரே. விளக்கு எறிவதை போல, இதோ யாக்கோபு 4:8 சொல்வதை போல உம்மிடம் நான் நெருங்கி வருகிறேன், நீரும் என்னிடம் நெருங்கி வாங்கப்பான்னு சொல்லுங்கள். அப்பா, இனிமே ஜெபிக்க முடியலேன்னு சொல்ல மாட்டேன், ஜெபிக்காமல் முடியாதுன்னு வாழ்வேன்னு சொல்லுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. ஜெப வேளை ஆண்டவர் சமயத்தில் அறிக்கையிடு. ஆண்டவரே, என்னுடைய ஜெப வேலையை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் தேவனை தேடுவேன். அப்பாவோட பேசாமல் நாள் தொடங்க மாட்டேன். அப்பாவோட பேசாமல் நான் நாள் தொடங்க மாட்டேன். என் ஜெப வீடு, நான் ஜெப வீரனாக இருக்கணும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் ஜெப வேலையை எப்போ? இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 3 நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அலாரம் வைங்க. தேவன் காத்திருக்கிறார். இயேசுவுக்கே மகிமைன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.